எல்லாருக்கும் ஆடியோ வீடியோலாம் கரெக்டாக இருக்கா? ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நாம் பார்க்கக்கூடிய உடற்பயிற்சி கண்களுக்கானது. பொதுவாக நம்ம கண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தொலை தூரத்தில் உள்ள பொருளை பார்க்குறதுக்கு ஃபைனாக்குலர் பயன்படுத்துவோம். இங்கேருந்தே பிளானட்ஸை பார்க்குறதுக்கு டெலஸ்கோப் அதை நம்ம பயன்படுத்துவோம். இந்த மாதிரி கருவிகளுக்கு உண்டான அனைத்து அம்சமும் நம்ம கண்கள்லே இருக்கு. எப்படி நம்ம ஒரு ஃபைனாக்குலரை டிஸ்டன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு டியூன் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம மனசை நினைச்சாலே போதும், தொலை தூரத்தில் இருக்கிற பொருள் நம்ம கண்களால் துல்லியமாக கணிக்கிட முடியும். அதாவது இந்த சரீர கண்களால். இதே கண்களின் உள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மனோகண் அப்படின்னு உண்டு. அது எப்படின்னா, நம்ம இங்கே இருந்து அமெரிக்காவில் ஒரு இடத்த நம்ம பார்க்கணும்னு நினச்சா கூட நம்ம மனசிலே அந்த காட்சியை பார்க்க முடியும். அந்த அந்த மனோகண் மனோ ஆர்கன் மூலமாக தான் நம்முடைய சித்தர்கள் கிரகங்களை ரிசர்ச் பண்ணது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனை ரிசர்ச் பண்ணது, இதெல்லாம் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நாம் செய்யக்கூடிய அந்த பயிற்சியானது இந்த சரீர கண்களுக்கும் மனோ கண்களையும் தூண்டக்கூடிய பயிற்சியை தான் இப்போ நாம் செய்ய போகிறோம். இந்த கண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இதற்குண்டான சுவை வந்து உப்பும் கசப்பும், அதாவது கால்சிய உணவுகள், கசப்பு உணவுகள். இந்த உணவுகளை அளவோடு எடுத்துக்கணும். அதாவது 30 பங்கு உணவில் சேர்த்துக்கணும். இந்த உப்பின் சுவை அளவோடு இருந்தது அப்படின்னா பார்வை தெளிவாக இருக்கும். இந்த உப்பும் கசப்பும் அதிகமாக கூடிடுதுன்னா நாம் பார்க்குற பொருள் வந்து கிளார் அடிக்க ஆரம்பிச்சோம். இப்போ எப்படி நம்ம கண்ணில் ஒரு டார்ச்சை கொண்டு அடித்தா வெளிப்பொருள் நமக்கு தெரியாது, அந்த மாதிரி கிளார் அடிக்க ஆரம்பிச்சோம். இதே உப்பும் கசப்பும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா பார்வை திறனே குறைஞ்சிடும். அப்போ உப்பையும் கசப்பையும் அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு வந்து நீங்கள் சாப்பிட வேண்டியது கால்சியத்தை அதிகப்படுத்தக்கூடிய அஸ்வகந்தா, கசப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஜாதிக்காய், இந்த மாதிரி சூரணங்களை உணவில் தினமும் சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம கண்களுக்கு உண்டான வர்ம புள்ளிகளை தினமும் தூண்டி விடணும். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு ரத்தம் வரக்கூடிய பாதைகள் தான் வர்ம புள்ளிகள். இதில் பிரதான வர்ம புள்ளி நம்முடைய நட்சத்திர காலம். நட்சத்திர காலம் 1, அளவு காம்பூதிரி 2, மின்வெட்டி 3, கண்ணாடி காலம் 4. இது கூட புருவ வர்மம்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல வரும். அதான் அந்த புருவம் முடிகிற இடத்துலேருந்து 2 விரட்கடை அளந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல புருவ வர்மம் இருக்கு. அப்போ இந்த 4, 5 வர்ம புள்ளியும் தூண்டிக்கிட்டு 6ஆவதா படை வர்மம் எமைக்கு மேலே அதையும் தூண்டி விட்டு. அப்போ நட்சத்திர காலம், அளவு காம்பூதிரி, மின்வெட்டி, கண்ணாடி, புருவ வர்மம், படை வர்மம், இந்த 6 வர்மத்தையும் தினமும் தூண்டணும். தூண்டிட்டு ஃபைனலாக நம்மளுடைய இந்த மின்வெட்டி வர்மத்திலேருந்து அப்படி தொடர்ந்து இந்த 5 வர்மத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ரவுண்டாக வலச்சுழலாக ஒரு 6 சுற்று.
அப்புறம் இடச்சுழலாம் 6 சுத்து, மறுபடியும் வலச்சுழல் ஒரு 6 சுத்து சுற்றி விடணும். அதுக்கப்புறமா படை வர்மத்தை தூண்டி விட்டுக்கணும். அப்புறம் நல்ல கைகளை தேய்ச்சிட்டு அந்த சூட்டில் அப்படியே கண்களில் வச்சு ஒரு பிரார்த்தனை. எல்லையற்ற சக்தி படைத்த ஈசனின் பேரருளால் அப்படின்னு கண்களின் உண்டான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் இதெல்லாம் நம்ம சீர்படுத்திக்கிறது. இந்த முறையில் நம்ம பயிற்சி பண்ணோம்னா நம்ம கண்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, ரெடி? எல்லாரும் உங்களுடைய நட்சத்திர காலத்தில் கை வச்சுக்கோங்க. அந்த எலும்புகளுக்கு உள்ள கை இருக்கணும். எலும்புக்கு உள்ள பேரணும் கை. எலும்பில் வச்சுக்கிட்டு நிற்கக்கூடாது. எலும்புக்கு உள்ள அப்படி தள்ளணும் வரல. புரியுதா? ஆன்சர் பண்ணுங்க. அதாவது இந்த பக்க வாட்டில் பார்த்தீங்கன்னா எலும்பு இருக்கும். அந்த எலும்புக்கு உள்ள கையை விட்டுறணும். விட்டுக்கிட்டு மேலையும் கீழையும் ஒரு 6 முறை ராவி விடணும். ரெடி? 1 2 3 4 5 6. கண்களை மூடிக்கோங்க. இப்போ தூண்டி விட்டதுனால ஏற்பட்ட அந்த அதிர்வுகளை உணர்ந்து பாருங்க. அடுத்து அளவு காம்பூதிரி வரும். அதான் இந்த இருக்குல்ல கீழ், அதில் ஒரு எலும்பு இருக்கும். அந்த எலும்புக்கு உள்ள கையை விட்டுறணும். நட்சத்திர காலத்துல இருந்து அப்படியே கையை கொண்டு வந்தீங்கன்னா அந்த எலும்பே அப்படியே முன்னோக்கி வரும். அந்த எலும்புக்கு உள்ள கையை விடணும். புரியுதா? ஆன்சர் பண்ணுங்க. ஆறு முறை பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6. கண்களை மூடிக்கோங்க. அந்த மென்மையான உணர்வுகளை உணர்ந்து பாருங்க. அதுக்கு அடுத்து மின்வெட்டி வர்மம். கரெக்டாக பீழை வெடியக்கூடிய இடம், அந்த இடத்துல கையை வச்சுக்கணும். மேலையும் கீழையும் ஒரு 6 முறை தட்டி விடுங்க. அந்த அதிர்வுகளை உணர்ந்து பாருங்க.
ரெடி. அதுக்கடுத்து கண்ணாடி காலம், அதான் இந்த மின்வெட்டி வருமும் இரண்டும் சந்திக்கிற இடத்துல உள்ள மூக்கு, இந்த பகுதியை நல்லா மேலையும் கீழே நல்லா அசைச்சு விடணும் ஒரு 6 முறை. கண்களை மூடி அந்த அதிர்வுகளை கவனிச்சு பாருங்க. ரெடி. அடுத்து புருவ வருமம், புருவம் முடிகிற இடத்துல இருந்து 2 விரட்கடை வச்சிங்கன்னா 2வது விரட்கடையில் இருக்கும். இந்த உள்முகமா புருவம் முடிகிற இடத்துல இருந்து 2 விரட்கடை வச்சிங்கன்னா 2வது விரல்ல இருக்கும். இதை வலச்சுழல் ஒரு 6, இடச்சுழல் 6, மறுபடியும் வலச்சுழல் ஒரு 6. அந்த அதிர்வை உணர்ந்து பாருங்க. ரெடி. அடுத்து இந்த நட்சத்திர காலம், அளவு காம்பூதிரி, கண்ணாடி வருமம், மின்வெட்டி வருமம், புருவ வருமம், இவை அனைத்தையும் அட்டன் டயத்தில் தூண்டக்கூடிய நல்ல ரவுண்டா தேய்ச்சி விடணும். ஒரு 6 முறை வலச்சுழலா சுத்தி விடுங்க. அப்புறம் இடச்சுழலா ஒரு 6 முறை. மறுபடியும் வலச்சுழல். இந்த தேய்ச்சி விடுறதுக்கு நாம சோற்று கற்றாழையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோத்து கற்றாழையை அந்த ஜெல்லை எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த கண்களில் உள்ள அதிக ப்ரெஷர் ஆனது குறையும். அந்த சோத்து கத்தாழை நீங்கள் வீட்டிலே வளர்த்து தான் எடுக்கணும். நீங்கள் கடையில் போய் ஒரு ஜெல்லியை வாங்கிட்டு வந்துலாம் தடவக்கூடாது. அப்போ பறித்த சோத்து கத்தாழையாக இருக்கும். அதை கண்களில் இந்த மாதிரி இப்படி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்களில் உள்ள சூடும் குறையும், கண்களில் உள்ள கருவளையமும் குறையும், கண்களும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். சரி, இப்போ அடுத்து படை வருமம், அதாவது எமைக்கு மேலே, சாரி ஆமாம், எம மூடி இருக்கணும். மூடின எமைக்கு மேலே கட்டை விரலை வச்சுக்கணும். இங்கே பாருங்க, வலச்சுழல் ஒரு 6, இடச்சுழல் 6, மறுபடியும் வலச்சுழல் 6. புரியுதா? ஆன்சர் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு எமைக்கு மேலே செய்யணும். புரியுதா? சரி, ரெடி. கையை வச்சுக்கோங்க. வலச்சுழல், ஆப்போசைட்,
மறுபடியும் ரிலாக்ஸ். ரெடி. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இந்த கண்களுக்கு உண்டான யோக ஆசனங்கள் அனைத்துமே, கழுத்துக்கு உண்டான ஆசனங்கள் அனைத்துமே கண்களுக்கு ரத்தத்தை அனுப்பும். அதனால இப்போ நாம கண்களுக்கு உண்டான ஆசனங்களை பார்ப்போம். நம்ம கழுத்துக்கு செய்யக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே கண்களுக்கு உண்டான ஆசனங்கள் தான். மெயினா கண், காது, மூக்கு, நா, இந்த 4 அவயங்களுக்கும், இந்த 4 பொறிகளுக்கும் கழுத்து தான் பிரதானம். கழுத்துல இந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கு பாருங்க, இதுதான் ஒரு அற்புதமான ஒரு ஆர்கன். இது பல பேருக்கு பாதிக்கப்படும். இந்த தைராய்டு கிளாண்ட் பாதிக்கப்படும் பொழுது சுவாசம் பாதிக்கப்படும். சுவாசம் பாதிக்கப்பட்டதுனால இந்த 4 பொறிகளும் செயலிழந்து போயிடும். அதனால எப்பொழுதுமே உடம்புல கபம் இல்லாம பார்த்துக்கணும். அதாவது சளி இருக்கக்கூடாது. தொடர்ந்து சளி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த 4 பொறிகளுமே கெட்டு போயிடும். கண், காது, மூக்கு, நா 4மே கெட்டு போயிடும். ஸோ அதனால உடம்புல சளி இல்லாம பார்த்துக்கணும். சரி, இப்போ நாம கண்களுக்கு உண்டான ஆசனத்துல பிரதான ஆசனம் புஜங்காசனம். எல்லாரும் படுத்துக்கோங்க. இந்த புஜங்காசனத்துல நீங்க மூச்சை இழுத்து விடுறது கண்கள் வழியா இழுத்து விடுற மாதிரி பாவனை பண்ணிக்கிடணும். இப்ப அதை கனெக்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும்
ஸ்பீக்கரோட சப்தம் தெளிவா கேட்கா? ஓகே. இப்போ நாம் புஜங்காசனம் கண்களுக்காக பண்ணுறோம். அதனால் கவனம் கண்கள்லே தான் இருக்கணும். உள்ளே இழுக்கிற மூச்சு கண்கள் வழியாக உள்ளே இழுக்கணும், வெளியே விடுற மூச்சு கண்கள் வழியாக தான் விடணும். கவனம் கண்களில் மட்டும்தான் இருக்கணும். ஒரு 20 பிரீத்திங் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே பாருங்கள், கவனம் கண்களில் இருக்கணும். Breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. இல்லை ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது கண்கள் அப்படி மூடணும். புரிஞ்சுதா? ஆன்சர் பண்ணுங்க. ரெடி? சொல்லுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இயல்பான சுவாசத்தை கவனிங்க. கவனம் கண்கள்லே இருக்கட்டும். ரெடி? இதே புஜங்காசனம் ஆசன நிலையில ஒரு 10 கவுண்டிங் பண்ணிக்கோங்க. இதே நிலையில உடல் அசைவு இல்லாம ஆசன நிலையில ஒரு 10 கவுண்டிங். இழுக்கிற மூச்சும் விடுற மூச்சும் கண்கள் வழியா தான் இருக்கணும். ஒரு 10 கவுண்டிங் பண்ணிக்கோங்க. Hum.